ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடன். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு ஒரு புதிய சிலைகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேங்க. இன்று நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, குபேரனுடைய திருவுருவ சிலைகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். 5 விதமான சிலைகள் நான் எடுத்துட்டு வந்திருக்கேங்க. ஸோ முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா பிராஸ்ல இருக்கக்கூடிய குபேரன். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அமர்ந்த கோலத்தில் குபேரன் காட்சி அளிக்கிறார். இதே திருவுருவத்துல நீங்க பாத்தீங்கன்னா கோப்பரில் இருக்கக்கூடிய சிலைகளும் நம்ம கிட்ட இருக்கு. 2 சைசஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. இரண்டுமே வந்து நீங்க அபிஷேகத்திற்கும் பயன்படுத்தலாம், வழிபாட்டிற்கும் தாராளமா பயன்படுத்தலாம். சைஸ்ல சின்னதா இருக்கிறதுனால நீங்க உங்க கார் டேஷ்போர்ட்லயும் தாராளமா வைக்கலாங்க. அடுத்த கலெக்ஷன்ஸ் யாரோடையதுன்னு பாத்தீங்கன்னா லாஃபிங் புட்டா. இவரையும் குபேரன் என்று அழைப்பார்கள். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான வடிவங்கள்ல வந்து இவருடைய திருவுருவ சிலைகளும் நம்ம கிட்ட இருக்குங்க. நீங்க பார்க்கலாம், இந்த வந்து அமர்ந்த கோலத்தில் அவர் வந்து ஒரு பணப்பையை வந்து அழகா கைகள் ஏந்தியபடி இருக்கும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா பின்பகுதியில வந்து இந்த பண மூட்டையை வந்து தூக்கி வச்சபடி இருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து பொதுவாக வந்து அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய சிலைகள் அப்படின்னு வந்துட்டு கருதப்படுகிறது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியா ரொம்ப அழகா சிரித்த கோலத்தில் வந்து இந்த புத்தர் சிலை இருக்கிறது. இவரை வந்து லாஃபிங் புட்டான்னு சொல்லுவாங்க, குபேரர் என்றும் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான திருவுருவ சிலைகள் இது எல்லாமே. நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்றதுக்காக இந்த மாதிரி சிலைகளை வந்து வரவேற்பு அறையில கூட தாராளமா வைக்கலாம். ரொம்ப அழகா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான சிலைகள் உங்களுக்கும் வேண்டுமென்றால் வழக்கம் போல நம்மளுடைய புலனத்திற்கு வந்துருங்க. புலனம் எண்கள் என்னோட பயோல கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்க நமக்கு நேரடியா தொடர்பு கொள்ளலாம். மலேசியா, சிங்கப்பூர், ப்ரூனைன்னு எல்லா இடத்துக்கும் என்னால் உங்களுக்கு உடனடியாக அதை அனுப்பி வைக்க முடியும். நன்றி, வணக்கம்.